தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய புயலை உங்களுக்கு அடிக்குது. உங்களுடைய லோக்கல் எம்எல்ஏ எந்த அளவுக்கு கடவுள் மேல நம்பிக்கை சொல்லியும் பெண்கள் மேல இருக்கிறது வன்கொடுமைகள் பார்க்கும்போது அது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு காங்கிரஸ்ல இருந்து எப்படி கொஞ்சம் கூட முகம் சுளிக்காம மக்களை ஏமாத்துறதுக்காக ஒருத்தர் நாங்க அந்த கட்சி பதவியிலிருந்து விலகிக்கிறோம் நான் சொல்லிட்டு மக்களை ஏமாத்துறதுக்கான வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரே விஷயம் சொல்ல விரும்புறேன், கடவுள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. நீங்க உங்களுடைய கர்மா, உங்களுடைய பதில், நீங்க செஞ்ச தவறுகளுக்கு நீங்க இந்த பூமியில இந்த ஜென்மத்துலதான் நீங்க அனுபவிக்கணும். அடுத்த ஜென்மம் அதுக்கு அனுபவிக்கிறதுக்கு இருக்காது. அப்போ எல்லாமே நீங்க பெண்களுக்கு எத்தனை பெண்களுடைய பாவம், உங்க எத்தனை தாய்மார்களுடைய பாவம் உங்களை இன்னைக்கு பாதிச்சிருக்கு. நான் சொல்றேன், ராகுல் அவர்களை நீங்க கட்சியிலிருந்து நீங்க விலகினாக்கா சஸ்பெண்ட் பண்றதுனால எந்த லாபமும் கிடையாது. அவருடைய எம்எல்ஏ பதவி அவர் ராஜினாமா பண்ணணும். எந்த ஒரு ஆண் ஒரு பெண்ணுடைய பெண் மேல இருக்கிற அக்கிரமத்தை உண்டாக்குறாரோ, பெண்கள் அச்சுப்படுத்துறாரோ, யார் பெண்கள் மேல கொடுமைகள் நடத்துறாரோ அவர் அந்த பப்ளிக் பொசிஷன்ல இருக்கிறதுக்கு லாய்க்கே கிடையாது. உங்களை தேர்ந்தெடுத்தது மக்கள். உங்களை வாக்களிக்கும் போது பெண்களும் சேர்ந்து உங்களுக்கு வாக்களித்திருக்காங்க. பெண்கள் உங்களுக்கு வாக்களிக்கும் போது உங்க மேல நம்பிக்கை வச்சுட்டு உங்களை வாக்களிக்கும் போது அந்த நம்பிக்கை துரோகம் பண்ணும் போது அப்படிப்பட்ட ஒரு துரோகி அந்த பொசிஷன்ல இருக்க கூடாது. ராகுல் காந்தி அவர்களை கேட்கிறேன், நீங்களும் ராகுல், இங்கே ஒரு ராகுல், டெல்லியில இருக்கிற ஒரு ராகுல் எந்த வேலையும் செய்ய மாட்டாரு. இங்கே இருக்கிற ராகுல் தவறான வேலைகள் மட்டும் தான் செஞ்சிட்டு இருக்காங்க. ரெண்டு ராகுல் கிட்ட கேட்கிறேன், மனசாட்சி இருக்கா? ரெண்டு ராகுல், டெல்லியில இருக்கிற ராகுல் காந்தி அவரும் ஒரு ராகுல், அவர் சொல்றாரு நான் சிவன் பக்து. சிவன் பக்தி எப்போ வரும்? எப்போ எலெக்ஷன் வருதோ அப்போதான் நான் சிவன் பக்து, நான் ஜனம் போட்டுட்டு சுத்துறேன் நான் சொல்வாரு. ஆனா மத்த நேரம் பேங்காக்ல இருப்பாரு. நான் கேட்கிறேன், இங்க இருக்கிற ராகுல் பண்ற லீலைகள் பார்க்கும் போது அந்த ராகுலுக்கு இந்த ராகுலுக்கு எந்த வித்தியாசமும் எனக்கு தெரியல. எல்லாமே பவர், கையில ஒரு பவர் இருக்கிறோம், மத்தவங்களை எப்படி நம்ம கைக்குள்ள வைக்கணும், அடிப்படையில நமக்கு அடிமையாக இருக்கணும், அப்படிதான் நீங்க செயல்பட்டு இருக்கீங்க. ராகுல் இம்மீடியட்டா ராஜினாமா செய்யணும். ஒரு பாய் எலெக்ஷன் வரணும், அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் பாய் எலெக்ஷன் வச்சா அந்த பாய் எலெக்ஷன்ல இந்த பால்காட் தொகுதியில ஜெயிக்க போறது பாஜக